நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்கிறது. 6 மணிக்கு அது வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது முதலமைச்சருடைய வருகைக்காக எல்லாரும் காத்திருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேர்தல் அறிக்கை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. கடந்த முறை 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆட்சியை அமைக்கும் போது 505 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். அதில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றி விட்டோம். இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் செல்ல போகிறோம். அடுத்த 5 ஆண்டுல அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு இந்த தேர்தல் அறிக்கையை அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கை வந்திருக்குது. அதே போல் தமிழக வெற்றி கழகம் படிப்படியாக அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு தேர்தல் அறிக்கை அவங்க நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதாக இருக்கட்டும், வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொன்னதாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய கவர்ச்சி வாக்குறுதிகளை அதிமுக கொடுத்திருக்கக்கூடிய நிலையில திமுக இதை எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அப்படிங்கிறதும், அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்பதற்கான ஆர்வம் அப்படிங்கிறதும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சியினருக்குமே நிச்சயமாக இருக்கக்கூடும். அதுல என்ன வரப்போகுதுன்றதை நம்ம பார்க்க போறோம். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ரமேஷ், என்ன எதிர்பார்க்கலாம்? திமுக தேர்தல் அறிக்கையில முன்கூட்டி ஏதாவது சொன்னாங்களா? 1-2 எக்ஸ்க்ளூசிவ். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதி இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அந்த தேர்தல் அறிக்கையை அறிவிக்க இருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் இதற்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டு விட்டது. திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தலைவரும் இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயம் கலைஞர் அங்கத்திற்கு வந்து திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்க இருக்கிறார். கடந்த முறை திமுக எதிர்கட்சியாக இருந்த போது 505 வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தாங்க. ஆளுங்கட்சியா நாங்க வந்தா என்னென்ன நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முறை திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கிறது. குறைந்தது 500 வாக்குறுதிகள் இந்த அறிக்கையில இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரத்துல உறுதிப்படுத்துறாங்க. அதுவும் மக்களை கவரக்கூடிய வகையில முக்கியமான பல அறிவிப்புகள் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்துல அதற்கான அறிவிப்பு வெளியாக போகுது. திமுக எம்பி கனிமொழி தலைமையில 12 பேர் கொண்ட குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரை சந்திச்சு கருத்துக்களை கேட்டாங்க. அந்த கருத்துக்களின் அடிப்படையில தான் திமுகவின் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது தயாராகி இருக்கிறது. ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறதுனால புதிய அறிவிப்புகள் என்னென்ன வெளியிட போறாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகையா 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தொகை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்போது 2000 நாங்க உயர்த்துவோம்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதி மூலமாக அதை உறுதிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அனைத்து ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முக்கியமான சில மக்களை கவரக்கூடிய வகையில ஒரு வாக்குறுதியை இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாக்குறுதி எந்த மாதிரியான வாக்குறுதி அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருக்கு. ஏற்கனவே திமுக வண்ண தொலைக்காட்சி கொடுத்திருந்தாங்க. இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது LED தொலைக்காட்சியாக இருக்குமா அல்லது மொபைல் வாக்குறுதியாக இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கிறது. மற்றொரு தலைநகரம் வேணும் அப்படிங்கிறது பலருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதனால திருச்சி தமிழ்நாட்டின் 2வது தலைநகரமாக மாற்றக்கூடிய ஒரு அறிவிப்பு வரலாம் அப்படின்னு திமுக வட்டாரத்துல பேசப்படுது. இந்த அறிவிப்புகள் எல்லாம் நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்துல அண்ணா அறிவாலயம் வந்து விடுவார். வந்ததும் திமுகவின் வாக்குறுதிகள் எல்லாம் அறிவிப்பார். ரொம்ப சுவாரஸ்யமான டீட்டெயில்ஸ் ரமேஷ். 2ஆம் தலைநகரம் இருக்க போகிறதா இந்த தேர்தல் வாக்குறுதியில், இந்த தேர்தல் அறிக்கையில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல் அதிமுக ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே கலர் டிவி 2006லேயே சொன்ன கட்சி. இப்போது அதோட மாற்று வடிவங்களை சொல்ல போகிறாங்களா? LED டிவி போன்ற விஷயங்கள், இல்லை ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுதா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக எழுந்திருக்கிறது. பட் அப்படி இருந்தால் நிச்சயமாக அந்த தேர்தல் களத்தை இன்னும் சுவாரஸ்யப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடே தலைப்புச் செய்திக்கு ரெடியா அப்படின்னு முதலமைச்சர்
தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கும் போதே நம்ம யூகிக்க முடியுது இல்லையா, என்னமோ கண்டிப்பா பெரிய அறிவிப்பு இருக்கு, ஒரு தலைப்பு செய்தி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் இருக்குன்னு நம்மளால யூகிக்க முடியுது. ரமேஷ், நீங்க இன்னும் இணைப்புல இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்குன்னு ஒரு குழு நியமிச்சிருந்தாங்க இல்லையா, அதுல என்ன மாதிரியான நபர்களிடம் வந்து அவங்க கருத்து கேட்டாங்க, எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க, இந்த தயாரிப்பு ப்ராசஸ் பத்தி விளக்க முடியுமா ரமேஷ்? திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில மொத்தம் 12 பேர் கொண்ட குழுவை திமுக அறிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு மண்டலம் வாரியா அந்த குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. வணிகர்கள், விவசாயிகள் அப்படின்னு பல்வேறு தரப்பினரை சந்திச்சிருந்தாங்க. தொழில் முனைவோரை சந்திச்சிருந்தாங்க. இப்படி பல்வேறு தரப்பினர் பொதுமக்களை சந்திச்சு கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது தயார் செய்யப்பட்டிருக்கு. கடந்த முறை 505 வாக்குறுதிகளை திமுக கொடுத்திருந்த நிலையில இந்த முறையும் அந்த வாக்குறுதிகள் குறைந்தது 500 இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சமீபத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதமா கனிமொழி தலைமையிலான அந்த தேர்தல் அறிக்கை குழு தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான அனைத்து பணிகளிலும் ஈடுபட்டிருந்தாங்க. கடந்த வாரம் திமுகவின் தேர்தல் அறிக்கை திமுக தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த தேர்தல் அறிக்கையில சில கரெக்ஷனும் சொல்லியிருந்தாரு. அப்படி திருத்தப்பட்ட தேர்தல் அறிக்கை எல்லாம் இப்போது தயாராக இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்துல அந்த திமுகவின் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். ரமேஷ், இப்போ நீங்க குறிப்பிட்டு சொன்னது போல எதிர்க்கட்சியா ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கறதுக்கும் 5 ஆண்டுகள் ஆட்சியை முடித்த பிறகு ஒரு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்குமே வித்தியாசம் உண்டு. அப்போ இந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கும் போது இந்த நேரத்துல ஏற்கனவே கொடுத்த தேர்தல் அறிக்கையுடைய ஸ்டேட்டஸ், அதுல 505ல நிறைவேற்றுறது எத்தனை, அதோடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறது பற்றின ஏதாவது ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல அது ஏற்கனவே வெளிவந்திருக்கா? கடந்த மாதம் திமுக தரப்புல ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல 505 வாக்குறுதியில நாங்க கிட்டத்தட்ட ஒரு 390 400 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். இன்னும் ஒரு 40 வாக்குறுதிகள் தமிழ்நாடு அரசினுடைய பரிசீலனை இருக்கு. ஒரு 70க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் வந்து மத்திய அரசினுடைய நிதிக்காக காத்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சில வாக்குறுதிகள் தற்போதைக்கு தமிழ்நாடு அரசால செயல்படுத்த முடியாத இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பொறுத்த வரைக்கும் அந்த முறை கொடுத்த 505 வாக்குறுதிகளை சுமார் 400 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறது திமுக வட்டாரத்துல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல். இந்த முறை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 500 வாக்குறுதிகள். எதிர்கட்சியா இருக்கும் போதே திமுக 505 வாக்குறுதிகளை கொடுத்த நிலையில இப்ப ஆளும் கட்சி திமுக வர்றதற்கான திட்டமிடல்ல, மறுபடியும் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதற்கான திட்டமிடல்ல தேர்தல் பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. திராவிட மாடல் 2.0 நிச்சயம் வரும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல நிகழ்ச்சிகள்ல சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லும் போது திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதியை தான் தேர்தலின் கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இன்றைக்கு எந்த மாதிரியான அறிவிப்பு வெளியாக போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதும் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதி அப்படின்னு சில முக்கியமான வாக்குறுதியை அறிவிப்பாங்க. அதே மாதிரி மாவட்டங்கள் தோறும் நாங்க என்னென்ன விஷயங்களை செயல்படுத்த போறோம் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வாக்குறுதிகளையும் திமுக இன்றைக்கு வெளியிட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்படியாகத்தான் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதி இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. திமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் திமுக தேர்தல் அறிக்கையை தயாரித்த குழுவினர் அண்ணா அறிவாலயம் வந்துவிட்டனர். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் வருகை புரிந்ததும் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியும் வெளியாக இருக்கிறது. ரைட் ரமேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த முறை அவர்கள் ஆட்சி அமைத்த போது, கடந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்ட போது 505 வாக்குறுதிகளை சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது மகளிருக்கு 1000 ரூபாய் அந்த உரிமை தொகை அப்படிங்கிறது ஒரு பிரதான வாக்குறுதியாக அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய வாக்குறுதியாக பார்க்கப்பட்டது. இந்த முறை ஏற்கனவே முதலமைச்சர் தன்னுடைய வீடியோல சொன்னது மாதிரி அதை 2000 எங்க அடுத்த ஆட்சி வந்தா உயர்த்தி தருவோம் அப்படிங்கிற வாக்குறுதி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம்.